பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்கள் அந்த ஆலயம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தம் தெரியுங்களா? உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பாரான். இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாக யாராவது வா இங்கே நம்ம சாட்டிங் பண்ணலாம், வா இங்கே அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் என்ன சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இடரல்கள் வரும், பிரிவினைகள் வரும், மார்க்க பேதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கோபங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் பெருகும், எல்லாமே நடக்கும். அதனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யார் கூட வச்சுருக்கணும்? கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு கூட நெருக்கத்தை வச்சுக்கோங்க. உலக ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஃபெலோஷிப் வச்சுக்காதீங்க. உலக நட்புகளோட ஃபெலோஷிப் வச்சுக்காதீங்க. எங்கள் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அவங்கள்ட்ட வச்சுக்கக்கூடாது, அவங்க தான் நம்மள்கிட்ட வச்சுக்கணும். இந்த பூமியில் நம்ம அதுக்காக வாழறதுக்கூடிய சோர்ஸ் எல்லாம் போயிடும் இல்லையா? அவங்க இந்த உலகத்து ஜனங்கள் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா, ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டா, நமக்குள்ளே இருக்கிற ஆணுடைய கிருபைகள் அவங்களுக்கு போகும். நாம் அவங்க கூட வச்சுக்கிட்டா அவங்களுக்கு இருக்க உலக கிரியைகள் நமக்குள்ளே வந்துடும். இதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவி நாமத்தினால பல இடங்களில் இந்த சம்பவங்களை பார்க்குறோம். அதனால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதனால் இயேசுவி நாமத்தினால இந்த அன்பு தெய்வத்துடைய அனந்தமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்து கொள்வதற்கு நாம் எப்போதும் மிகுந்த கவனமாக ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினால அந்த அழகான தருணத்தில் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படுவதற்கு, ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லையா? இயேசுவின் நாமத்தில் அவங்க சொல்கிறேன். அதனால் தயவு செய்து அவருடைய அன்புக்காக அப்படியே ஒப்பு கொடுங்க, பாசத்துக்காக ஒப்பு கொடுங்க, நேசத்துக்காக ஒப்பு கொடுங்க. உலக பாசம் வேண்டாம், உலக சிநேகம் வேண்டாம். அது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த பூமியில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற கிரியைகள். அதனால் நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன் என்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக, ஒரு வேளை உங்கள் உறவுகள் யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட்றாங்க, இல்லை ஆண்டுடைய அன்பை விட்டு விலகத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருது. இன்றைக்கி பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் இங்கே சபையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. அந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. போகிற இடத்துல ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சி போகிறீங்க. ஏன் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற விட்டுட்டு வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்கூலில் போய் காலேஜில் போயிட்டு வேலை செய்யலாம்ல, எக்ஸாம் எழுதுறல விடுவாங்களா? ஆசை வருமா? பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிடாதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்த முடியாது, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இது கர்த்தர் யாருக்கு சொல்கிறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் எந்த சர்ச்சுக்காவது நீங்கள் போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப 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 அலர்ட்டாக இருங்க என்று சொல்லி இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பல இடங்களில் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. யார் என்னைக்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் காரியன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து மனம் திரும்பி சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ தேவ சித்தத்தை செய்வதற்காக விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். நம்ம ஆண்டோடைய சத்தத்தையும் சித்தத்தையும் செய்யும்போது எப்படி அவர் அந்த விஷயத்தில் அவருக்கு விரோதமாக செயல்படுவது கோபமாக இருப்பாரோ, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக ஓடும்போது பிரியமாக இருப்பார், ஆசுதமாக இருப்பார், ஐஸ்வர்யத்தை தருவார், தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசுதமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க, அது சிஎஸ்சி, டிஎல்சி, ஏஎல்சி, ஆர்சி எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையை ஓய்வு நாளில் தான் வைக்கிறாங்க. ஏன் இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்கள் மற்ற நாட்களில் நியமித்து கொள்ளணும்? எனக்கு பிரியமானவர்களே, உங்களை மாற்றிக்கொள்வோம், தேவனுடைய சத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால் நம்ம நியமித்தது ஓய்வு நாளில் எந்த ஒரு பிளானிங்கும் நியமிக்க வேண்டாம். மற்ற நாளில் நியமித்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள நம்மளை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அப்பா, நீர் எங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும் பரிசுத்த இயேசுவின் பிதாவே. ஆமென்.